வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எவ்வளவோ தடங்கள் சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனை படைத்து இருக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வாக்கு திருட்டு மற்றும் வெட்கக்கேடான முறைகேடுகளால் பாஜக மற்றும் RSS ஆட்சி வாழ்கிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்கள் சக்தி மூலம் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் விஜய், செங்கோட்டையன் நம்பிக்கை. டெல்லியில் தொடர்ந்து காற்று மாசு அதிகரிப்பு, டீசல் வாகனங்களுடைய தடை விதிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எவ்வளவோ தடங்கள் சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் மோடையானூர் கிராமத்தில் திமுக தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பனின் மகன் எழில் மரவன் திருமணம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமகன் எழில் மரவன், மணமகள் கிருத்திகா ஆகியோரது திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் தகுதியுடையவர்கள் விடுபட்டு இருந்தால் அவர்கள் உடனடியாக கோரிக்கை வைத்தால் நிச்சயமாக வழங்கப்படும் என்று உறுதியளிப்பதாக தெரிவித்தார். ஒரு நாட்டின் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கான ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடிய GDP வளர்ச்சியில் தமிழகம்தான் நம்பர் 1 மாநிலமாக உருவாகி இருக்கிறது என கூறிய அவர், 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என தெரிவித்தார். இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல், அதாவது கோரிக்கையை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை, உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அது இன்னும் உயரும் என்று கூட சொல்லி இருக்கிறேன். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாளில் தான் இன்னொரு பெருமிதமான செய்தியும் வெளியாச்சு. அதை நீங்கள் தொலைக்காட்சியில் பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு நாட்டோட, ஒரு மாநிலத்தோட முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய GDP, அந்த GDP வளர்ச்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக உருவாகி இருக்கு. இது ஏதோ நாங்கள் வெளியிட்ட அறிக்கை இல்லை, ரிசர்வ் வங்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை. நீங்கள் நினச்சி பாருங்க, எவ்வளவோ தடங்கல்கள், எவ்வளவோ சோதனைகள். அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு அவைகளெல்லாம் வாக்குகளாக மாற்றணும். 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற பெருமை நமக்கு வந்தாகணும். டெல்லியில் வாக்குப்பதிவு முறைகேடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விவகாரங்களை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்களில் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக ஆதாரத்துடன் குற்றம் சாட்டினார். பாஜகவின் இந்த வாக்கு திருட்டிற்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை நடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவையில் ராகுல் காந்திக்கும் அமித்ஷாவுக்கும் இடையே வாக்கு திருட்டு தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டிற்கு எதிராக டெல்லி ராம்லீலா மைதானத்தில் போராட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால், ஜெய்ராம் ரமேஷ், சச்சின் பைலட் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்கு திருட்டிற்கு எதிராக உரையாற்றினர். அதன்படி நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராகுல் காந்தி, சத்தியத்தின் சக்தியால் மோடி RSS ஆட்சியை நாங்கள் தூக்கி எறிவோம் என கூறினார். அவர்களின் ஆட்சி வாக்கு திருட்டு மற்றும் வெட்கக்கேடான முறைகேடுகளால் வாழ்கிறது. மக்கள் அதை முடிவுக்கு கொண்டு வர தயாராகி விட்டதாகவும் தெரிவித்தார். மக்கள் சக்தி மூலம் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் என செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தமிழக வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்னும் பலர் இணைய உள்ளனர் எனவும், மக்கள் சக்தி மூலம் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் எனவும் கூறினார். சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு போட்டி என்று யாரையும் சொல்ல முடியாது என கூறிய செங்கோட்டையன், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் சக்தி இருக்கிறது எனவும், தமிழக வெற்றிக் கழகத்தின் விருப்பமனு தேதியை விஜய் அறிவிப்பார் எனவும் தெரிவித்தார். திமுக வந்துட்டு இருக்காங்க.
என்ன சீனாபுரத்துல வராங்க, நல்லா வராங்க. திமுக இருந்து ஒரு 30 பேர் வராங்க, 32 பசங்க வராங்க. திமுக இருந்து வராங்க. வந்துருங்க, லேட் ஆயிடுச்சு, எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போய் சேரணும். அதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க பாவம். அதனால தேர்தல் களம் என்பது எப்படி செல்லும் என்பது எவராலும் யூகிக்க முடியாது, பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். போட்டி என்பது தனிப்பட்ட முறையில் இவர்தான் போட்டி அவர்தான் போட்டி என்று கருத்து எதுவும் சொல்ல இயலாது. மக்கள் சக்தியால் அவர் முதலமைச்சர் ஆவார். டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் டீசல் வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் குளிர்காலத்தில் காற்று மாசு அதிகரிப்பது வழக்கம். இதனை கட்டுப்படுத்த செயற்கை மழையை வரவைக்கலாம் என்ற யோசனையின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் டெல்லியில் காற்றின் தர குறியீடு 349 இருந்தது. இது நேற்று 440 தாண்டியது. காற்று மாசு அதிகரித்ததை தொடர்ந்து 4ஆம் தரநிலை கட்டுப்பாடுகளை காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் வலியுறுத்தியது. அதன்படி மண் அள்ளுதல், தரையை தோண்டுதல், குவியல்கள் அமைத்தல், கட்டுமான பணிகள் மற்றும் கட்டுமானங்களை இடித்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் செங்கல் தொழில், சூடான கலவை ஆலைகள் மற்றும் சுரங்க நடவடிக்கைகள், நிலக்கரி மற்றும் உலை எண்ணெய் பயன்பாட்டு தொழில்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அத்தியாவசிய தேவையை தவிர அனைத்து நடுத்தர மற்றும் கனரக சரக்கு டீசல் வாகனங்களும் டெல்லிக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளன. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என கூறப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுநாள் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் ஜனவரி 13 முதல் 15ஆம் தேதி வரை 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி ஜனவரி 13ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் நடைபெறும் காசி தமிழ்ச் சங்கத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்க சுற்றுப்பயணத்தின் நிறைவாக புதுக்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதி விவசாயிகளுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் பிரதமர் மோடி தேர்தல் பணிகள் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையையொட்டி பிரதமர் மோடியின் தமிழக வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு திருத்த படிவங்களை திரும்ப ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெற்றது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. இந்த பணியின் போது ஒவ்வொரு வாக்காளருக்கும் வீடு வீடாக சென்று கணக்கீட்டு படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வழங்கி வந்தனர். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர். எஸ்ஐஆர் களப்பணிகள் முடிவடையும் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் 2 முறை நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைந்தது. அதன்படி படிவத்தை பூர்த்தி செய்து வழங்காதவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது.
இதனையடுத்து தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் ஒரு மாத கால அளவுக்கு வாய்ப்பளிக்கப்படும் நிலையில் பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மதிமுக மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரியலூர் மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் மதிமுக மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் மகாதேவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதிமுக பொருளாளர் செந்திலதிபன் மற்றும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் துவங்க உள்ள நடைபயணத்தில் அரியலூர் மாவட்ட மதிமுக சார்பில் ஏராளமானோர் கலந்து கொள்வது, எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு நிதி திரட்டுவது, சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டும், கட்சி அங்கீகாரம் பெறும் அளவிற்கு தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும் மற்றும் மறைந்த நிர்வாகிகளுக்கு இரங்கல் தெரிவிப்பது உள்ளிட்ட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் அரியலூர் மதிமுக மாவட்ட செயலாளர் ராமநாதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேலு உள்ளிட்ட மதிமுக மாவட்ட நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்ட காவல்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பில் ராசிபுரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த போட்டியில் முறையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாத நிலையில் குழந்தைகள் ஓடத் தொடங்கிய நிலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். மேலும் குழந்தைகள் ஓடும் பாதையில் எதிர்பாராத விதமாக 108 ஆம்புலன்ஸ் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியானது 234 தொகுதியிலும் தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்பு மனுக்கள் பெறுவதை கடந்த 11ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. அதன்படி திருப்பூர் மாநகர் மாவட்டத்தில் விருப்பு மனு வழங்கும் நிகழ்ச்சி பார்க் சாலையில் உள்ள ராஜீவ் பவன் அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வழக்கறிஞர்கள், பட்டதாரிகள், மூத்த நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் என 10க்கும் மேற்பட்டோர் விருப்பு மனுக்களை வழங்கினர். காஞ்சிபுரம் அடுத்த புத்தேரி கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் சீனிவாச பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கலசம் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத கோவில் கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் நாடார் மகாஜன சங்க டெல்டா மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ், காமராஜர் குறித்தும் நாடார் சமூகம் குறித்தும் அவதூறு கருத்து தெரிவித்த முக்தாரை கைது செய்ய தவறினால் தேர்தலில் உரிய முடிவெடுப்போம் என கூறினார். முக்தார் அவர்கள் சமூகத்தை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசியதை தமிழகம் எங்கும் இருக்கின்ற சங்க நிர்வாகிகள், மகாஜன சங்க நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், உறவின்முறை சங்கங்கள் எல்லாம் அந்தந்த ஊர்களில் போலீஸ் நிலையத்தில், காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்டாக கொடுத்திருக்கிறோம். அதை உடனடியாக தமிழக அரசு விசாரித்து அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். சென்னையை பொறுத்தவரையிலும் சரி, கோயம்புத்தூர் கோவை மண்டலத்தை பொறுத்தவரையிலும் சரி, அத்தனைகளிலும் நாடாருடைய உழைப்பின் மூலம் முன்னேறிய ஒரு சமுதாயத்தை தேவையில்லாமல் ஒரு தலைவரையும் இந்த சமூகத்தையும் இணைந்து பேசுவது கடுமையாக நாங்கள் வன்முறையாக கண்டிக்கிறோம். அதைத்தான் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாத ஒரு கடமையாக வைத்திருக்கிறோம். மீண்டும் இந்த நிலை வந்தால் வருகின்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த சமூகம் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆயக்கட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து முனியையா, ஸ்ரீ சப்பானி கருப்பர், ஸ்ரீ காளியம்பாள் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோபூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி பூஜை உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் புனித நீர் கலசம் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ முத்து முனியையா, ஸ்ரீ சப்பானி கருப்பர், ஸ்ரீ காளியம்மாள் ஆகிய தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை நெல்லுக்குத்தி பாறை பகுதியில் உள்ள 47 சென்ட் பரப்பளவு கொண்ட மயானம் TELC தேவாலயத்திற்கு சொந்தமான மயானம்தான் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் தனிநபர்கள் சிலர் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி கிறிஸ்துவ மயானம் மீட்பு விவகாரத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அவர்களுடைய கிறிஸ்துவ மதத்தினருடைய இந்த இடம் அவருடைய பயன்பாட்டுக்கு முழுமையாக அரசு பாதுகாப்பு வழங்கி பயன்பாட்டுக்கு விட வேண்டும். ஏன்னா இப்போ திருப்பரங்குன்றம் தீர்ப்பிலே கூட வந்தவுடனே அரசு ஏன் ஹைகோர்ட்டை தீர்ப்பு எடுத்துக்கலன்னு கேட்கக்கூடியவர்கள் இங்கே ஹைகோர்ட் தீர்ப்பை மதிக்காமல் அந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக ஏதோ அரசியல் செய்யலாம், ஒரு மத கலவரத்தை தூண்டலாம் என்ற நிலையில் எது எங்கே எப்போ எது கிடைக்குமோ அது அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும், அது மக்களிடத்தில் பிளவுபடுத்த வேண்டும், மக்களிடத்தில் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்ற அந்த குழு இங்கேயும் ஆனைமலையிலும் அதுக்கு முயல்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் வாணிகேந்தல் கிராமத்தில் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட விவசாய பணிகள் கோடனூர் கண்மாயில் இருந்து வெளியேறும் நீரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி திருவாடானை வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். கோடனூர் கண்மாயில் அதிக தண்ணீர் நிரம்பி நிற்கும் நிலையில் தண்ணீர் வெளியேறுவதற்கான வழிகள் அடைக்கப்பட்டிருப்பதால் விவசாய நிலத்திற்குள் தண்ணீர் புகுந்து பயிர்கள் சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொழிலாளர் சட்ட திருத்தம் மற்றும் திருப்பரங்குன்றம் தீப பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொன்னேரி அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொன்னேரி நகர செயலாளர் வழக்கறிஞர் லெனின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திராவிடர் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, SDPI உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொழிலாளர்களின் உரிமைகளை பாதிக்கின்ற வகையில் 4 சட்டங்களாக இயற்றப்பட்டு இந்த ஆண்டு நவம்பர் முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிற இந்த சட்டங்களை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியான தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணியின் சார்பில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சட்டமானது, தொழிலாளர் சட்டமானது, தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை பாதிப்பதோடு அவர்கள் மீதான மிகப்பெரிய சுரண்டலுக்கு வழிவகுக்கிறது. அவருடைய வாழ்வாதாரங்களை சிதைக்கிற வகையில இந்த சட்டங்கள் அமைந்திருக்கிறது. இந்த சட்டங்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தின் சிட்னி நகரில் உள்ள போண்டி என்ற இடத்தில் அமைந்துள்ள கடற்கரை மிகவும் பிரபலமானது. விடுமுறை நாட்களில் இந்த கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். அந்த வகையில் ஞாயிறு விடுமுறையொட்டி கடற்கரையில் மக்கள் அதிக அளவில் கூடினர். இந்நிலையில் அங்கு வந்த 2 மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவை உலுக்கியுள்ள இந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எவ்வளவோ தடங்கள் சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனை படைத்து இருக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வாக்கு திருட்டு மற்றும் வெட்கக்கேடான முறைகேடுகளால் பாஜக மற்றும் RSS ஆட்சி வாழ்கிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்கள் சக்தி மூலம் தமிழகத்தின் முதலமைச்சராவார் விஜய். செங்கோட்டையன் நம்பிக்கை. டெல்லியில் தொடர்ந்து காற்று மாசு அதிகரிப்பு. டீசல் வாகனங்களுடைய தடை விதிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.